السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر يا أيها الإنسان ما غرك بربك الكريم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام فأبواه يهودانه وينصرانه ويمجسانه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சில வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா எடுத்தவுடன் சில அடியார்களை சோதிப்பதில்லை. எடுத்தவுடன் அல்லாஹு தஆலா சில அடியார்களை தண்டிப்பதில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில சோதனைகளையும் ஒரு சில வாழ்க்கையில கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா தருவதுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் செய்த செயலுடைய பலாபலன்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய கஷ்டங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய சோதனைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய வினைகள் தான். அல்லாஹு தஆலா அவனாக யாரையாவது சோதிக்கிறானா, அவனாக யாரையாவது தண்டிக்கிறானா என்று பார்த்தால் இல்லை. ஒரு செயலை ஒரு அடியான் செய்வதற்கு முன்னால் அந்த செயலை பற்றிய விளக்கங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்துறோம். ஒன்று, நபிமார்களை கொண்டு எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹு தஆலா நமக்கு எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். அல்லாஹ் குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது, எப்படியாப்பட்ட மாதம் என்று சொன்னால், உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான். இதில் தான் குர்ஆனை இறக்கப்பட்ட மாதமாக இருக்கு. எப்படியாப்பட்ட குர்ஆன் அது? ஹுதல் லின்னாஸ். அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இங்கு ஹிதாயத்து சொன்னால் என்ன அர்த்தம் என்று பார்த்தால், எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஹிதாயத். ஹிதாயத்து நம்ம சொல்கிறோமே, நேர்வழி காட்டுதல் சொல்கிறோமே. நேர்வழி காட்டுதல்னா என்ன? எப்படி ஒரு மனிதர் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதர் வாழக்கூடாது, இதுக்கு பேர் தான் ஹிதாயத்துன்னு சொல்லுவாங்க. உடலால் எந்த செயலை ஒரு மனிதர் செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது, உள்ளத்தால் எந்த சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும், எந்த சிந்தனைகளை கொண்டு வரக்கூடாது என்று பிரித்து காட்டக்கூடிய இந்த வழிமுறைக்கு பெயர் தான் ஹிதாயத் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஷஃபத்தைன். இந்த அடியானுக்கு 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா, ஒரு நாவையும் 2 உதடையும் நான் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்டுட்டு அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஃபஹதைனாஹு நஜ்தைன். இந்த மனிதனுக்கு 2 வழிகளையும் நான் செஞ்சு ஹிதாயத்து காட்டியிருக்கிறேன். கண்ணை கொடுத்தது மட்டும் இல்லாமல், இந்த நாவை கொடுத்தது மட்டும் இல்லாமல், இந்த கண்ணால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஹிதாயத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த நாவை கொடுத்தது மட்டும் இல்லாமல், இந்த நாவை கொண்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுத்தாலா கொடுத்த எல்லா உறுப்புகளையும் எந்த செயலில் அதை ஈடுபடுத்த வேண்டும், எந்த செயலில் அதை ஈடுபடுத்தக்கூடாது என்று நான் ஹிதாயத்து காட்டியிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனை சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ஹிதாயத்து காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு செயலையும் எப்படி இந்த மனிதன் அமைத்து கொள்ள வேண்டும், வியாபாரமா எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வியாபாரம் செய்யக்கூடாது, குடும்ப பழக்க வழக்கங்களா எப்படி குடும்பத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, நண்பர்களோடு எப்படி நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, எல்லா வழிமுறைகளையுமே அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனை கொண்டு நமக்கு என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். சில விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு, ஹதீஸ்களை கொண்டு நமக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ்வுத்தாலா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள் மட்டும் 10 லட்சத்தி சொச்சமான ஹதீஸ்கள் இருக்கு. அத்தனை ஹதீஸ்களும் யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்த்தா ஒவ்வொரு முஸ்லிமான அடியானுக்கும் சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் அல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ்களை தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிமுறையாக ஒரு மனிதன் அமைத்து கொள்வான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களோ அந்த உண்மையான வாழ்க்கை வழிமுறை அந்த நபரிடத்துல உண்டாயிடும். ஆக அல்லாஹ் தஆலா நபிமார்களை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வழிமுறைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதே போல குர்ஆனை கொண்டு நமக்கு வழிமுறைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த இரண்டுடைய வழிமுறைகளை எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்களை கொண்டு நமக்கு என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலா வழிமுறைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை ஏற்று நடக்காமல் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய கை சேதம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை பாராமுகமாக எது ஆக்கியது? சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை பாராமுகமாக எது ஆக்கியது? அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்து வாழ்வதற்கு எந்த ஒரு இடம்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு வாழ்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். மா கர்ரகன் என்று சொன்னால் உன்னை ஏமாற்றியது எது? பி ரப்பிக்கல் கரீம், சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? ஏமாற்றுவதற்கு எதுவுமே இல்லையே, எல்லாமே உன்னுடைய ரப்பின் பக்கம் உன்னை நெருக்கி வைக்கக்கூடியதாக, உன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடியதாகத்தான துன்யாவில் எல்லாவற்றையுமே நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். அப்படி இருந்தும் உன்னை எப்படி அவனுக்கு மாறு செஞ்ச? எப்படி என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்ட? எப்படியாப்பட்ட ரப்ப? அல்லதி ஹலகக, அவன் தான் உன்னை படைச்சான். அப்படின்னா அர்த்தம், உனக்கு படைத்தான் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும்ங்கிற வழிமுறையை ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடு என்பது எனக்கு வேற, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் வேற வேற. தொழுகையுடைய விவாதத்துகள் என்ற பொதுவான செயல்பாடுகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். தொழுகை எனக்கு, நான் எப்படி தொழுகணுமோ அதே மாதிரி நீங்களும் தொழுகணும். அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்ல வரல. வாழ்க்கையுடைய வழிமுறை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் என்று தனிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கு, அது எனக்கு வேற. அந்த செயல்பாடுகளை நான் வாழ முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிறோம். என்னை எப்படி படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா? என்னை எப்படி அல்லாஹ் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சிருக்கிறானோ அப்படி என்னால் வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் என்னை படைச்சிருக்கிறானே. அதுக்கு மாற்றமாக செயல்படுவதற்குரிய, அது முடியாது என்று சொல்வதற்குரிய வழிமுறை எனக்கு கிடையாது. உதாரணமாக 50 கிலோ தூக்கணும்னு நல்லா என்ன நாடி இருக்கிறான்னு சொன்னால் அந்த 50 கிலோ தூக்கக்கூடிய சக்தி உள்ளவனாக தான் அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிறான். பழஞ்சிங்களா? அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? 50 கிலோ தூக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக தான் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான். எனக்கு போய் அல்லாஹ் தஆலா 51 கிலோ தூக்கணும்னு எல்லாம் சொல்ல மாட்டான். 51 கிலோ தூக்கணும் எல்லாம் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். அந்த 50 கிலோ தூக்குவதற்கு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய கை சேதம் தான். அதை தூக்கினா என்ன பண்ணிடலாம்னா தூக்கிடலாம். அந்த 50 கிலோ தூக்கணும்னு சொன்னால் என்ன செஞ்சிடலாம்? தூக்கிடலாம். ஆனால் தூக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். தூக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் தூக்க முடியும் என்ற அந்த வல்லமையில தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? நம்மளை படைச்சிக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஹலகக, உன்னை அவன் தான் படைச்சான். எப்படி படைத்தான்? எப்படி அல்லாஹ் வாழ வேண்டும் என்று நம்மளை நினைச்சிருக்கிறானோ அப்படி என்னால் வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் உங்களை படைச்சானே.
சவ்வாக உங்களை அல்லாஹ் செவ்வையாக்கி இருக்கிறான். செவ்வையாக்கி இருக்கிறான்னு அர்த்தம் என்று பார்த்தா எல்லா விதத்திலேயுமே அல்லாஹு தாலா நம்மளை மேன்மையாக தான் அல்லாஹ் வச்சிருக்கிறோம். எல்லா விதத்திலையுமே அல்லாஹு தாலா நம்ம கீழ்த்தரமா அல்லாஹ் வைக்கல. அல்லாஹு தாலா நம்ம மேன்மையாக சவ்வாக மேன்மையான வழங்குங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதீன் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் இஸ்லாம் என்ற அந்த தன்மையை தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிமுறையாக கொண்டு வரக்கூடிய தன்மையில தான் பிறகு. யூலது அலா ஃபித்ரத் என்று சொன்னால் இயற்கை தன்மை. ஃபித்ரத்தில் இஸ்லாம் இஸ்லாம் என்ற அந்த இயற்கை தன்மையில தான் அந்த குழந்தை பிறக்குது. பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே இஸ்லாத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் அந்த குழந்தையா நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று பார்த்தா நிறைவேற்ற முடியும். அந்த குழந்தை மேல அல்லாஹ் தாலா எதை அல்லாஹ் நிறைவேற்றுகிறானோ, எதை கடமையாக்குறானோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையா என்று பார்த்தா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. அந்த தன்மையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த குழந்தையை பிறக்க செய்யறானே. புரிஞ்சுங்களா? நம்ம வெளிரங்க விஷயங்களை பார்க்குறோம் பத்தியில ஒரு வயசு ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஆன குழந்தை என்ன செய்ய தவறுது. யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? தானே என்ன செய்ய தவறுது. இயற்கை தன்மை குழந்தையோடைய 8 மாதத்துடைய இயற்கை தன்மை என்ன? குழந்தை தவறணும். 1 வயசு ஆகுது, அதனுடைய இயற்கை தன்மை என்ன ஆகுது? குழந்தை எழுந்து நிற்கணும். ஒரு வயசு 1 மாதம் 2 மாதம் ஆகுது, குழந்தை என்ன செய்ய நடக்கணும். இப்போ அந்த தன்மை என்ன ஆகுது? தானாக அந்த குழந்தை இடத்துல வருது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு வயசு ஆகும்போது ஆகும். பல்லு முளைக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா, பேசுறதுக்கு ஒரு டைம் அல்லாஹ் தாலா வச்சிருக்கான். அந்தந்த நேரங்கள் வரும்போது சரியாக அந்த இயற்கைத்தன்மை என்னவாகுது? வெளியாகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு அந்தந்த வயசுக்கு தகுந்தாற் போல அந்த குழந்தையுடைய கிரகிக்கக்கூடிய தன்மை, பேசக்கூடிய தன்மை எல்லாமே என்னவாகுது? வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இது உடலுடைய இயற்கை தன்மை. இது இதே போல அல்லாஹு தாலா குழந்தை எப்படி அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான்னு சொன்னா, இஸ்லாத்துடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய முறையில தான் அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கிறானே. தெரிஞ்சுங்களா? குரான் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு குரான் ஓதக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யும். 5 வயசு பேச ஆரம்பித்த அந்த குழந்தைக்கு குரான் ஓதக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. விளைஞ்சலா? ஒரு 12 வயசு ஆனவன அந்த குழந்தைக்கு தொழக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. மார்க்கப்படி அந்த குழந்தை தன்னுடைய செயல்பாடுகள் அமைத்துக்க முடியுமா முடியாதா? முடியதான் செய்யும். பொய் பேசாம ஒரு குழந்தை வளர்க்க முடியுமா? வளரதான் செய்யும். கெட்ட செயல்கள் செய்யாம ஒரு குழந்தை வளருமா? வளரதான் செய்யும். ஆனா ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஃபஅபவாஹு என்று சொன்னா அவருடைய பெற்றோர்கள் இந்த இடத்துல அர்த்தம் வைக்கலாம். இன்னொன்று அதை வழிநடத்தக்கூடியவர்கள், அந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்கள் யுஹவ்விதானி அந்த குழந்தைகளை யஹூதியா மாத்திடுறாங்க. அப்போ நான் அர்த்தம், அந்த செயல்பாடுகளை சரிப்படுத்தி தராம அந்த குழந்தைகள் யஹூதிகளுடைய செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை திருத்தாம விட்டுடுறாங்க. நஸ்ரானி அந்த குழந்தைகளை நஸ்ரானிகளை ஆக்கிடுறாங்க. அப்போ நான் அர்த்தம், இஸ்லாத்துடைய அடிப்படையில் அந்த குழந்தைகள் செயல்படக்கூடிய அந்த குழந்தைகளை நஸ்ரானிகளுடைய செயல்பாடுகள் செய்யக்கூடிய குழந்தைகளாக அதை வழிநடத்தக்கூடியவர்கள் மாத்திடுறாங்க. ஒரு மஜ்ஜிசானிகி அந்த குழந்தைகளை அவர்கள் மஜூசிகளாக நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக அவர்களே செஞ்சிடறாங்க, மாத்திடுறாங்க. புரியுதுங்களா? இது குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்மை நாமளே மாத்திக்கணும். நம்முடைய இயற்கை தன்மை என்ன? இஸ்லாத்துடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனை என்னவாகுது? சுன்னத்தான வழிமுறைகளை அல்லாஹ் ரசூல் காட்டி அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடிய அந்த சொல் நம்ம இடத்துல உண்டாகாம யஹூதிகளுடைய நசரானிகளுடைய மஜூசிகளுடைய அந்த செயல்பாடுகள் நமக்கு என்னவாகுது? அது பிரியமானதா தெரியும். ஒரு முடி வைக்கிறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னா நம்முடைய அந்த வழிமுறை நம்ம இருக்க முடியுமா முடியாது என்ற பார்த்தா இருக்க முடியும். ஸல்லல்லாஹு எப்படி முடி வச்சாங்க? அந்த முறையில் 4 விதமாக முடி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உச்சி முடியை எடுத்தோம்னு சொன்னால் ஒன்று காது நடுக்காது வரைக்கும் வரும், அல்லது முழு காது வரைக்கும் வரும், அல்லது தோள்பட்டை வரைக்கும் வரும். 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொட்டை அடிச்சிட்டாங்க. இந்த 4 முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சுருந்தாங்க. இன்னொன்று அனுமதி கொடுத்தது என்ன? எல்லா முடியும் ஒரே அளவாக இருந்தால் முடி வச்சிங்க. முடி நீங்கள் வைக்கிறீங்க, கிருதா வைக்கலை, மொட்டையும் அடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடி எப்படி வைக்கணும்? எல்லா முடியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல கம்மியாக ஒரு இடத்துல கூட்டி என்ன செய்யாது, நீங்கள் முடி வைக்காதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த முறையில் மனிதனால் வாழ முடியுமா முடியாதா? சத்தியமாக வாழ முடியும்.
இந்த அடிப்படையில் தான் மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கிறானே, அது முறையில் வாழ முடியுமா? இந்த 5 முறையில் தான் முடி வைக்க சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. இந்த 5ல் ஏதாவது ஒரு முறையில் நம்ம முடி வைத்து நம்மால் வாழ முடியுமா முடியாது என்று பார்த்தா முடியும். அப்படி தான் நம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் நமக்கு படைச்சி வச்சிருக்கிறானே, விளைஞ்சிக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனை என்னவாகுது? சில ஹீரோக்களுடைய சில நடிகர்களுடைய முறையை பார்த்து அந்த முறையில் நம்ம என்ன செய்யறோம்? முடி வெட்டிடும். சில யகூதிகளுடைய முறை தான் ஒரு இடத்துல அதிகமாக முடி வச்சு ஒரு இடத்துல கம்மியாக முடி வைக்கிறது. இந்த மாதிரி கண்ணாமினான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? முடி வைக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த அடிப்படையில் முடி வைக்கிறது நம்மை நாமளே யகூதிகளாக மாற்றிக்கிறோம். நம்மளை யாரும் என்ன செய்யலை? மாற்றலை. கணஞ்சிங்களா? நம்மளை இப்படி தான் முடி வெட்டணும்னு சொல்லி நம்ம அத்தா அம்மா சொல்கிறாங்களா? சொல்லவே இல்லை. முடி இடத்துல கம்மியாக வச்சு இந்த இடத்துல அதிகமாக வை அப்படின்னு சொல்லி அத்தா அம்மா சொல்கிறாங்களா? அந்த முடி வெட்டக்கூடிய விஷயத்தில் நாம் யாரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம்? யகூதிகளை பின்பற்றி ஹவ்விதானி நம்மை நாமளாக என்ன செஞ்சுட்டு யகூதிகளாக மாற்றிக்கிறோம். நஸ்ரானிகளை பின்பற்றி நாமளே என்ன செஞ்சுட்டோம்? அந்த நஸ்ரானிகளுடைய வழிமுறை நாமளே கொண்டு வந்து நம்மை நாமே இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றோர்களுடைய கண்ட்ரோல் நாம் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் அந்த பெற்றோர்கள் நம்மளை அந்த பக்கம் திருப்பினார்கள் என்று சொன்னால் அவர்களை குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு நம்மை நாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு வந்துருச்சுல, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலை? நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளலை என்று சொன்னால் குற்றவாளியாக நாம தான் ஆகுமே தவிர பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியாது. 15 வயசு வரைக்கும் பிள்ளைகளை தொழுகைக்கு பழக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய? பெற்றோர்களுடையது. விளைஞ்சிங்களா? அந்த பெற்றோர்கள் தொழுகைக்கு பழக்கிட்டாங்க என்று சொன்னால் அவர்கள் அந்த குற்றத்தை விட்டு நீக்கிடுவாங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு நமக்கே தெரியும் தொழுகை விடுறது தப்பு. தொழுகை விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய ரஹமத்து நமக்கு கிடையாது என்று நமக்கே சிந்தனை வரக்கூடிய நேரத்தில் நாம் தொழுக போகலை என்று சொன்னால் நாம தான் குற்றவாளி ஆகுவோமே தவிர பெற்றோர்கள் என்ன சொல்ல முடியாது? அவங்க என்ன தொழுகைக்கு பழக்கலை. அது ஒரு காலம், பழக்க வேண்டிய காலம் ஒரு காலம். அந்த நேரத்தில் பழக்காம விட்டதுக்காக வேண்டி அந்த தப்பு அவர்களிடத்தில் இருந்தாலும் பிற்காலத்தில் நாம தொழுகக்கூடிய அந்த கண்ட்ரோல் நம்ம இடத்துல வந்த பிறகு நாம் தொழுகலை என்று சொன்னோம். விளைஞ்ச சாக்குப்போக்கு வேலைகளை சாக்குப்போக்காக சொல்லி வேற ஏதாவது சாக்காக சொல்லி தொழுகையை நாம் விடுவோம் என்று சொன்னால் நாம தான் அதுக்கு குற்றவாளியாக ஆகுமே தவிர மற்றவர்கள் என்ன செய்யும்போது குற்றவாளியாக ஆக்க முடியாது. விளைஞ்சிடும். அப்போ சில விஷயங்கள் நமக்கு தெரிந்த பிறகு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களே, அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா, எது எனக்கு பிரயோஜனம் தருமோ அந்த கல்வியை எனக்கு கற்றுக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்க. அப்போ நான் பிரயோஜனம் தரக்கூடிய கல்வினா என்ன? அது அமல் செய்யக்கூடிய கல்வின்னு அர்த்தம். பிரயோஜனம் தரக்கூடிய கல்வினா என்னாச்சு? அமல் செய்யக்கூடிய கல்வின்னு அர்த்தம். விளைஞ்சில. அப்போ தொழுதா போதானா பாருங்களேன், தொழுதா அல்லாஹ் தாலாவுடைய ரஹமத்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. தொழுகையை விட்டால் ஒரு மனிதர் அவசியம் இல்லாமல் ஒரு தொழுகையை கலா ஆக்குவார்கள் என்று சொன்னால் ஒரு ஹுக்கூப் நரகத்தில் இருக்கணும். அதாவது 80 வருடம் எங்கே இருக்கணும்? நரகத்தில் இருக்கணும். கலா வாக்கிட்டான், அவசியம் இல்லாமல் ஒரு தொழுகை ஒரு மனிதர் கலா வாக்கிட்டாருன்னா எங்கே இருக்கணும்? ஒரு ஹுக்கூப் நரகத்தில் இருக்கணும், 80 வருஷம் நரகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த இல்மு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இல்மு நமக்கு என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சு. இது பிரயோஜனம் தருதுன்னா என்ன அர்த்தம்? கலா இல்லாமல் தொழுகணும்னு அர்த்தம். இது பிரயோஜனம் தருதுன்னா என்னாச்சு? அப்போ நம்ம ஒரு தொழுகையை விட்டுட்டோம்னு சொன்னால் ஒரு ஹுக்கூப் எங்கே போயிடணும்? நரகத்தில், கியாமத்து நாளில் நரகத்தில் நம்ம இருக்கணும். அப்போ அந்த தண்டனையை விட்டு நம்ம தப்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன? கலா இல்லாமல் தொழுகணும். இப்போ இதுக்கு இப்போ தான் இல்மு நாஃபியான்னு சொல்லுவாங்க. பிறர்கள் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் ரிஸுக்னா இல்மன் நாஃபியா, பிரயோஜனமான இல்மு எனக்கூடிய அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. பார்த்தீங்களா? பிரயோஜனமான இல்முனா எதை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதை அமல் செய்யக்கூடியதை நம்ம மாறிடணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸவ்வாக, உங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன்? செவ்வையாக்கியிருக்கிறேன். எதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேனோ அதை செய்யக்கூடிய தன்மை உள்ளதாக உங்களுடைய உறுப்புகளை நான் ஆக்கி வச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போ கண்ணை கொண்டு இந்த விஷயத்தை பாருங்க, இந்த விஷயத்தை பார்க்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பார்த்தீங்களா? அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியதா கண்ணை ஆக்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. ஆனால் அந்த கண்ணை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன செய்யறது? கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. உனக்கு நல்லதை பார்க்கும்படி இந்த கண்ணை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன், தீயதை பார்க்காத மாதிரி இந்த கண்ணை ஆக்கி வச்சிருக்கிறேன். அப்படி இருக்க நீ எப்படி தீயதை பார்த்த? மா கர்ரக, உன்னை எதுப்பா ஏமாத்தியது? உன்னை எதுப்பா ஏமாத்தியது? நல்லது இது கெட்டதுன்னு தெரியுது, கெட்டதுன்னு தெரிஞ்சு எப்படி நீ அதை பார்த்த?
இந்த காதால் இதை கேட்கணும் இதை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த காது நல்லதை கேட்கும்படி ஆக்கி வச்சிருக்கேன், கெட்டதை கேட்காம இருக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த காதுக்கு நான் உண்டாக்கி தந்திருக்கிறேன். அப்படி இருக்க நீ எப்படிப்பா கெட்டதை கேட்ட? உன்னை எதுப்பா ஏமாத்தியது? உன்னை எது ஏமாத்தியது? இப்போ சவ்வாக்க ஃபஅதலக, அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபஅதலக, உனக்கு நான் நீதமாக என்ன செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் கொடுக்குறேனே. ஃபஅதலக, உனக்கு நீதத்தை தான் என்ன செஞ்சிருக்கேன், நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். உனக்கு அநியாயமாக என்ன செய்யலை, எதையுமே செய்யலை. ஃபஅதலக சொன்னால் ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்தில் கொண்டு வந்து உனக்கு நான் சேர்த்துருவேன்னு அர்த்தம். ஃபஅதலக நான் அர்த்தஞ்சி, உனக்கு எது எது தேவையாக இருக்கிறதோ அதை உன்னிடத்துல அந்த தேவை உண்டாகக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன் அப்படின்னு அர்த்தம். துன்யாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி என்னுடைய கட்டளைகளை புறக்கணிச்சிடாது. இது இந்த உதாரணத்தில் வியாபாரம் செய்கிறாரு, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மக்ரிபுடைய நேரத்தில் பாங்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு போனோம்னு சொன்னால் நமக்கு ரிஸ்க்கு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் வரதால் தான் என்ன செய்ய மக்ரிப் தொழுகாமல் விட்டுறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அதலக்க, உனக்கு எது ரிஸ்க்கோ அதை நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். மக்ரிப் பாங்கு சொன்னால் தொலை போயிடு, நீ தொழுவ போயிடு, என்னுடைய கட்டளை நிறைவேற்றிக்கிட்டே இரு, உன்னுடைய ரிஸ்க்கை நான் என்ன செய்ய கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ மக்ரிப் தொழுகாமல் அங்கே நின்றாலும் உனக்கு நான் எதை நிர்ணயிச்சேனோ அதுதான் வாங்கிடும் சேரும். அதை விட எக்ஸ்ட்ரா என்ன ஆகாது வாங்கிட்ட வந்து சேரவே சேராது. ஒரு மனிதன் மக்ரிப் தொழுகைக்கு போகாமல் வியாபாரம் செய்கிறாரு, 1000 ரூபாய் தான் அல்லாத ரிஸ்க்கு எழுதியிருக்கான்னு சொன்னால் அந்த 1000 ரூபா தான் வரும். அவன் மக்ரிப் தொழுகைக்கு போயிருந்தாலும் அதே 1000 ரூபா தான், மக்ரிப் தொழுகைக்கு போகாமல் இருந்தாலும் அதே 1000 ரூபா தான். இவர் நினச்சிக்கிற நம்ம மக்ரிப் தொழுகைக்கு போனால் நமக்கு 500 ரூபா தான் வரும், மக்ரிப் தொழுகைக்கு போகாமல் நம்ம இங்கே நின்று வியாபாரம் செஞ்சோன்னு சொன்னால் நமக்கு 10,000 வரும் அப்படி இவர் நினச்சிக்கிறார். அப்படி கிடையவே கிடையாது. அதலக்க, உனக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறேன், அதை நீதமான முறையில் உனக்கு நான் அதை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என்னுடைய கட்டளைகளை துன்யாவை காரணம் காட்டி நீ என்ன செஞ்ச புறக்கணிச்சிடாத. துன்யாவுடைய செயல்பாடுகளை துன்யாவுடைய வேலைகளை காரணம் காட்டி என்னுடைய வழிமுறைகளை என்ன செஞ்சதா நீ விட்டுறாத. நான் எப்படி வாழ சொன்னேனோ அந்த வழிமுறை துன்யாவை காரணம் காட்டி என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. ஐயி சூரத்தி மாஷா ரக்கபக், அவன் எந்த தோற்றத்தில் அல்லாஹ் தாலா நாடினானோ அந்த சூரத்தில் அல்லாஹ் உங்களை ரக்கபக்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் நகர்த்திக்கிட்டே இருக்கான். ரக்கபக்கன்னு அர்த்தம், ரக்கப பயணித்தான் அர்த்தம். ரக்கபக்கன்னு உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நகர்த்திக்கிட்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய அந்த சிந்தனையில் எப்படி இருக்கிறானோ மனிதன் அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நகர்த்திக்கிட்டே இருக்கிறான். விளைஞ்சில அப்போ நாம் நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்கிறோம், நாம் உழைச்சாதான் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யணும், உழைக்க ஆரம்பித்தோம். உழைக்க அல்லாஹு தாலா சொல்கிறான், ஆனால் நம்முடைய இஷ்டப்படி அல்லாஹு தாலா என்ன செய்யல, உழைக்க சொல்லலை. அந்த உழைப்புக்கு ஒரு வழிமுறை என்ன செஞ்சிருக்க அல்லாஹு தாலா உண்டாக்கி தந்து, இந்த வழிமுறையில் நீங்கள் உழைத்து கொள்ளுங்கள், இவ்வாறு உழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டே இருக்கும். துன்யாவில் முன்னேற்றம் மாதிரி தெரியாவிட்டாலும் அது அந்தரங்கத்தில் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணமாக ஒரு மனிதர் ஸலவாத்து சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு 10 அந்தஸ்து உயருதுன்னு சொன்னாங்க. ஒரு 10 அந்தஸ்து உயர்ந்து சொன்ன நமக்கு தெரியுதா, ஏதாவது 10 அந்தஸ்து உயர்ந்த மாதிரி தெரியுதா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவாங்களா? ஆக நம்ம 10 அந்தஸ்து என்ன செஞ்சிருக்கு, உயர்ந்து தான் இருக்கு. அதே போல் துன்யாவில் ஒரு மனிதர் அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் துன்யாவில் கீழே இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உண்மையில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். உண்மையில் அவர் எப்படி இருக்கார், எப்படியாப்பட்டவர், அவர் உயர்ந்தவராக தான் என்ன செஞ்சார், அவர் இருக்க தான் செய்கிறார். அது நமக்கு தெரியலன்னு சொல்கிறதால நான் துன்யாவில் என்ன நம்ம உயர்ந்துட்டேன். சில பேர் சொல்கிறாங்க, தொழுது நான் என்ன கண்டேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்கிறேன், அதனால் எனக்கு என்ன கிடைச்சிது எனக்கு, அப்படி துன்யாவை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அதனுடைய பிரதிபலனாக பார்க்குறாங்க. தொழுகையுடைய பலாபலனாக அவங்க துன்யாவை பார்க்குறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வதுடைய பலாபலனாக அவங்க எதை பார்க்குறாங்க, துன்யாவை தான் பார்க்குறாங்க. ஆனால் அதனுடைய பலன் துன்யா கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பதாக இருந்தால் துன்யா பத்தாது. சுபஹான் அல்லாஹ்வுடைய நன்மைக்கு எது கூலியாக கொடுக்க முடியாது, இந்த துன்யாவை கூலியாக கொடுக்க முடியாது. ஏன்னா துன்யா அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் கொசு ரக்கைக்கு கூட சமமில்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான். அப்போ துன்யாவை எப்படி சுபஹான் அல்லாஹ்க்கு கூலியாக கொடுக்க முடியும்? ஒரு துன்யாவை எடுத்து கொடுத்தாலும் சுபஹான் அல்லாஹ்வுக்கு சீனுக்கு கூட சமமாக இந்த துன்யா ஆகவே ஆகாது.
அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம அடிபணிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு இந்த துன்யாவை நம்ம கூலியாக கொடுப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கை சேதம் தான் அது விளைஞ்சிக்கல. அதனால் நம்ம அல்லாஹ் தாலாவுடைய ஏவல் விளக்கல்களை நம்ம ஏற்று நடந்து போய்கிட்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா நம்மை உயர்வான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தாலா கொடுக்க செய்வான். உயர்வான வாழ்க்கை செல்வத்தில் மட்டும் உயர்வான வாழ்க்கை என்பதல்ல, அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உயர்வான வாழ்க்கை என்ன செய்வோம் அல்லாஹ் தாலா நம்ம கொடுக்கத்தான் செய்வோம். அப்போது சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் நம்மால் வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கோம். யாரும் சொல்ல முடியாது என்னால் தொழுக முடியாதுங்க, தொழுகைக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு, யாரும் நோன்பு வைக்க என்னால் முடியாதுங்க, நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, அதனால் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது, இவ்வளோ பேணிக்கையால் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது, இப்படி என்னுடைய குடும்பத்தை அமைச்சிக்க முடியாது என்று எந்த ஒரு காரணமும் இஸ்லாத்துடைய இந்த கட்டளையை என்னால் ஏற்று நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்தால யாருக்கு ஏற்படுத்தணும். எல்லா கட்டளைகளுமே ஏற்று நடக்கக்கூடிய முறையில் தான் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறோம், படைச்சே இருக்கிறோம். அதை எடுத்து நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அதை செய்வதற்குரிய இலகுவான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிடும் அல்லாஹ் தாலா உண்டாக்கி தந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. திருமதி அஹ்மத் ஷரீஃப் ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் கூப்பிட்றான், யா அய்யுஹன் நாஸ் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே அப்படி அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்கிறான், தஃபர்ரக் லி இபாதத்தி, என்னுடைய வணக்கத்துக்காக வேண்டி ஒரு நேரத்தை நீ ஒதுக்கிக்கொள். காலையில் 24 மணி நேரம் உனக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த 24 மணி நேரத்தில் என்னுடைய வணக்கத்துக்காக வேண்டி ஒரு நேரத்தை நீ ஒதுக்கு. அப்படி நீ ஒதுக்குன்னு சொன்னால் அசுத்து ஃபக்கரக்க, உன்னுடைய ஏழ்மையை நான் அடைச்சிடுறேன், உன்னுடைய ஏழ்மையை நான் அடைச்சிடுறேன். ஏழ்மையை அடைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அந்த அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஏழ்மையை நானே செஞ்சு நான் அடைச்சிடுறேன். அது இன்னொரு இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு இன்னொரு நுணுக்கமாக நம்ம கவனித்து சொன்னால் ஃபக்ர் அப்படி சொன்னால் இல்லா தன்மைன்னு அர்த்தம். ஃபக்ர்னா என்ன அர்த்தம்? இல்லா தன்மை. அந்த இல்லாத தன்மையை இருக்கும் தன்மையாக நான் மாற்றிடுறேன். இப்போ நோய் என்பது இல்லா தன்மை, ஆஃபியத் இல்லாத தன்மைக்கு பேர் நோய். அந்த நோயை நான் இல்லாமல் ஆக்கிறேன், ஆஃபியத்தை கொடுத்துறேன்னு அர்த்தம். செல்வம் இல்லாமல் இருக்கிறீங்களா, செல்வத்தை கொடுத்துட்றேன். நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா, நிம்மதியை நான் கொடுத்துறேன். எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இல்லை என்று இருக்கிறதோ அது இருக்கக்கூடியதை நான் ஆக்கிறேன். ஃபக்கர்னாலுங்க ஃபக்கரக்க, உங்களுடைய ஏழ்மையை, ஃபக்கர்னா பொதுவாக அர்த்தம் வச்சா ஏழ்மைன்னு அர்த்தம். ஏழ்மைனா இல்லா செல்வம் இல்லை என்பதற்கு பேர் ஏழ்மைன்னு அர்த்தம். ஆஃபியத் இல்லைன்னா அது நோய் மறதுன்னு அர்த்தம். எது இல்லையோ அந்த தன்மைக்கு பேர் ஃபக்கர்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தேவையை நான் அடைச்சிருந்தேன். ஃபக்கர்னா இன்னொரு அர்த்தம் சொன்னால் தேவையாகுதல். உங்களுடைய தேவையாகுதலை நான் அடைச்சிடுறேன். 3 அர்த்தம் வைக்கலாம் அதுக்கு. ஃபக்கருக்கு ஏழ்மைன்னு அர்த்தம் வைக்கலாம், இன்னொன்று இல்லா தன்மைன்னு அர்த்தம் வைக்கலாம், இன்னொன்று உங்களுடைய தேவைன்னு அர்த்தம் வைக்கலாம். துல்லோ இஃப்திகார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபக்கர்னா தேவையாகுதல். உங்களுக்கு எது தேவையோ அதை நான் அடைச்சிடுறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது பார்த்தீங்களா. எல்லா சில தேவைகளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த தேவைகளை அல்லாஹ் தஆலா அடைச்சிடன்னு சொல்கிறோம். அடைக்கிறதுனா விளங்குதுங்களா, அதாவது அதுலேருந்து நீங்கவே அது நம்மக்கிட்ட தான் இருக்கும், நம்மளை விட்டு போகவே போகும். உங்கள் மேலே வச்சு அதை நான் ஒட்டிறேங்கிறோம். ஒரே ஒரு செயல்னா என்னுடைய வணக்கத்துக்காக வேண்டி ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிங்க. தஃபர்ரக் லி இபாதத்தி அசுத்து ஃபக்கரக்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அம்லவு சதரக்க கினன், உங்களுடைய உள்ளத்தை போதும் என்ற தன்மையால் நான் நிரப்பிடுறேன். போதும் என்ற தன்மையால் என்ன செஞ்சிடறேன், நிரப்பிடுறேன். அப்படின்னு அர்த்தம், எதன் மீது நமக்கு ஆசை வரவே வராது, எதன் பக்கம் நமக்கு எதிர்பார்ப்பு வரவே வராது. அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நம்ம வைக்க மாட்டோம். எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் தஆலா வைக்க மாட்டோம். செய்யலாம். இப்போ உதாரணம் பாருங்களேன், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு நபருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ ஒருத்தர் நிக்காவுடைய வயசு வந்துருச்சு. இப்போ அவர் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்கு அவருக்கு பெற்றோர்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும், இப்போ சாலியான பெண்ணை பார்க்கணும், அவர் நிக்கா முடிச்சு வைக்கணும், எந்த கடன் இல்லாமல் நிக்கா முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும் பார்த்தீங்களா.
அந்த நபர் தொழுகக்கூடிய அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய நபராக இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சாலிஹான மனைவி உண்டாக்கி நிற்க முடிச்சு வச்சிருவோம். எதிர்பார்க்க விட மாட்டான் அல்லாஹ், முன்னாடியே கொடுத்துருவான். பசி வர்றதுக்கு முன்னாடி உணவு வந்துடும், அவருக்கு தாகம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி வந்துடும், ஒரு தேவை வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் வந்துடும். ஒவ்வொன்றும் என்னவாகும், அல்லாஹ் தாலா அவர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது அம்லோ சதரக வினன், அவருடைய உள்ளத்தை போதும் என்ற தன்மையால் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அதை நிரப்பிடுவான். எப்போ வந்துருச்சோ அதுக்கப்புறம் நமக்கு அதை பக்கம் எதிர்பார்ப்பு வராதில்லை. அதனால அல்லாஹ் தாலா போதும் என்ற தன்மையால் உள்ளத்தை நிரப்பிடுவான். ஒரே ஒரு வேலை என்ன செய்யணும், அவருடைய இபாதத்துக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கிங்க. அவர் ஒதுக்கிட்டு அந்த 2 செயல் அல்லாஹ் சொல்ல இல்லம் தஃபால் அவ்வாறு நீங்கள் செய்யலைன்னு சொன்னான். அவ்வாறு நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அம்லவு எதக்க சுகுலன், அம்லவு எதக்க உங்களுடைய கையை வேலையால் நிரப்பிடுவேன். உங்களுடைய கையை வேலையால் என்ன செஞ்சிடும், நான் நிரப்பிடுவேன். அப்படின்னு அர்த்தம், வேலை அவருடைய வாழ்க்கையில் ஓய்வு என்பதே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடும். எதுக்கு எடுத்தாலும் ஒரே வேலை, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அந்த காரியம் சீக்கிரம் முடியவே முடியாது. எந்த வேலையாக போனாலும் அந்த காரியம் என்னவாக சீக்கிரமாக முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு வேலை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கூலியும் அதிகமாகும். ஒரு மனுஷன் 6 மணி நேரம் வேலை செய்கிறார், 600 ரூபா கூலி தராங்க. 7 மணி நேரம் வேலை செஞ்சால் 700 ரூபா, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 800 ரூபா. இப்போ அவருக்கு வேலை அதிகமாக கூலி என்னவாகும், அதிகமாக தான் செய்யும். பழஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் இடத்துல சொல்கிறோம், உங்களுடைய கையை வேலையால் நான் நிரப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் அதிக நேரம் வேலை செஞ்சு அதிகமாக சம்பாதிப்பார். ஆனால் அதில் பறக்கத்தே இருக்காதுன்னு அர்த்தம். 10 மணி நேரம் வேலை செய்வார், 1000 ரூபாய் அவர் கைக்கு வரும். ஆனால் 1000 ரூபா பத்தாது வரும். அதனால 11 மணி நேரம் வேலை செய்வார். இப்போ இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் இன்னும் நமக்கு 100 ரூபா கிடைக்குமே அப்படின்னு இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வார். 1100 ரூபா கையில் வரும், பத்தாது. மறுபடியும் என்ன ஆகும், 12 மணி நேரம் வேலை செய்வோம். இப்படியே அவருடைய வேலை நேரங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், வருமானமும் அதிகமாகும். ஆனால் அதில் என்ன இருக்காது, பரக்கத்து இருக்கவே இருக்காது. அடுத்து சொல்கிறான், அம்லோ எதக்கா சுகுலன் வலம் அசுத்த ஃபக்ரக்க, உங்களுடைய ஏழ்மையை நான் அடைக்க மாட்டேன். உங்களுடைய ஏழ்மையை நான் அடைக்க மாட்டேன். அப்போ 12 மணி நேரம் வேலை செய்கிறாரு, 1200 ரூபாய் என்னவாகுது, அவருக்கு சம்பளம் வருது. அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, 12,000 ரூபா ஆச்சு. ஒரு மாதத்துக்கு 36,000 ரூபா என்ன செய்கிறாரு, சம்பாதிக்கிறார். அசுத்து ஃபக்ராலம் அசுத்த ஃபக்ர, ஏழ்மை அடைக்கும். 36,000 ரூபா கையில் வந்தாலும் ஏழ்மை அடையாது. அந்த ஏழ்மை எப்படி இருக்குதோ அப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஏழ்மையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. நோய் அதிகமாகிடும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அதிகமாகிடும், பிரச்சனைகள் அதிகமாகும். காரணம் என்ன, என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நீ நேரம் ஒதுக்கலை, அதனால் உனக்கு எந்த ஒரு ரஹ்மத்தும் வந்து சேர விளைஞ்சிங்களா. அப்போ அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறோம். அந்த தன்மையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அடைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வளோ இன்பமாக ஆக்கிறான் அல்லாஹ் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலிமா நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில் கருணையில் நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு வணக்கத்திற்கோ எந்த ஒரு மார்க்க விஷயங்களுக்கோ நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடிய அந்த தன்மையை நம்ம இன்றோடு விட்டுறணும். இதனால் நான் அதை செய்யலை, இந்த காரியத்தினால் அதை செய்யலை என்று துன்யாவுடைய காரியங்களை நம்ம சாக்கு போக்காக நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கும். அந்த 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 விஷயத்தை இதோடு நம்ம என்ன செஞ்சு விட்டுறணும். நம்ம ஒரு கை பார்த்துருவோம், தொழுகையா வேலையா அப்படின்னு நம்ம விட்டுட்டு போய் பாருங்க, அல்லாஹ் நமக்கு எவ்வளோ லேசாக நம்ம இந்த வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தரான் என்பதை அல்லாஹ் தாலா உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் தாலா அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.